அகிலம் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். பாடசாலை மாணவர்களை ஏற்றிச் செல்லும் வாகனங்கள் தொடர்பில் கல்வி அமைச்சின் அறிவிப்பு. மைத்திரிபால சிறிசேன உத்தியோகபூர்வ இல்லத்திலிருந்து வெளியேறல். பேருந்து கட்டணங்களை செலுத்தும் முறையில் விரைவில் மாற்றம். பிரபல வங்கியில் நடந்த பாரிய மோசடி அம்பலம். கெஹல் பத்ரவுடன் நெருங்கிய தொடர்பு, காவல்துறை அதிகாரி அதிரடி கைது. 3 பேருந்துகள் ஒன்றுடன் ஒன்று மோதி கோர விபத்து, பலர் படுகாயம். கொழும்பில் துப்பாக்கியுடன் 2 கைது. யாழில் குளவிக்கொட்டுக்குள்ளான வயோதிப பெண்ணுக்கு நேர்ந்த துயரம். உத்தியோகபூர்வ இல்லத்தை விட்டு சந்திரிகாவும் வெளியேறல். வடக்கு உள்ளிட்ட பல மாகாணங்களுக்கு இன்று மழை. தொடர்பென விரிவான செய்திகள். பாடசாலை மாணவர்களை ஏற்றிச் செல்லும் வாகனங்களுக்கு புதிய விதிமுறைகளை அறிமுகப்படுத்த கல்வி அமைச்சு முடிவு செய்துள்ளது. போக்குவரத்து அமைச்சகத்துடன் இணைந்து இதற்கான சிறப்பு கூட்டுத் திட்டம் இன்று செயல்படுத்தப்படும் என்று கல்வி மற்றும் உயர்கல்வி பிரதி அமைச்சர் மதுர செனவிரத்ன தெரிவித்துள்ளார். கடந்த சில நாட்களாக பாடசாலை போக்குவரத்து வாகனங்கள் சம்பந்தப்பட்ட பல விபத்துக்கள் நிகழ்ந்துள்ளன. இதனால் பல மாணவர்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். இந்த நிலையில் பொது போக்குவரத்து விதிமுறைகளின் கீழ் பாடசாலை மாணவர்களை ஏற்றிச் செல்வது ஒரு முக்கிய கவலையாக அடையாளம் காணப்பட்டுள்ளது. எனவே மாணவர்களை ஏற்றிச் செல்லும் வாகனங்கள் தொடர்பாக பொருத்தமான பரிந்துரைகள் வெளியிடப்படும் என்று கல்வி மற்றும் உயர்கல்வி பிரதி அமைச்சர் மதுர செனவிரத்ன தெரிவித்துள்ளார். முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன கொழும்பில் உள்ள ஹெக்டேர் கொப்பேகடுவ மாவட்டத்தில் உள்ள தனது உத்தியோகபூர்வ இல்லத்திலிருந்து வெளியேறியுள்ளதாக கூறப்படுகிறது. ஜனாதிபதியின் உரிமைகள் சட்டம் மூலம் நேற்று ரத்து செய்யப்பட்டதில் பாராளுமன்றத்தில் திருத்தங்கள் இல்லாமல் நிறைவேற்றப்பட்டதை அடுத்து இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இந்த சட்டம் மூலம் பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டதை அடுத்து சபாநாயகர் ஜெகத் விக்ரமரத்ன சட்டமூலத்தில் சான்றிதழை அங்கீகரித்து சட்டமாக கையொப்பமிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. பேருந்து கட்டணங்களை வங்கி அட்டைகள் மூலம் செலுத்துவதற்கான முறைமையொன்று உருவாக்கப்படும் என்று பிரதமர் ஹரணி அமரசூரிய தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் இன்று கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். டிஜிட்டல் பொருளாதார மாதத்திற்கு இணையாக செயற்கை நுண்ணறிவு தொடர்பான உத்தியோகபூர்வ இணையதளம் அங்குரார்ப்பணம் செய்து வைக்கப்படும் எனவும் பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். டிஜிட்டல் மயமாக்கலால் வலுவூட்டப்பட்ட நாடாக இலங்கையை மாற்றியமைக்கும் பயணத்தை துரிதப்படுத்துவதற்கான தேசிய நிகழ்ச்சி திட்டத்தின் ஒரு அங்கமாகவே செப்டம்பர் மாதம் டிஜிட்டல் பொருளாதார மாதமாக பெயரிடப்பட்டுள்ளதாக பிரதமர் தெரிவித்துள்ளார். இலங்கையில் பிரபல தனியார் வங்கியின் போலியான இணையதளத்தை உருவாக்கி மோசடி செய்த 4 கைது செய்யப்பட்டுள்ளனர். வங்கிக்கு சொந்தமான 50 மில்லியன் ரூபாய் மோசடியாக பெற்றதாக எழுந்த குற்றச்சாட்டுகள் தொடர்பில் 4 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்ட நிலையில் செப்டம்பர் 25ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். இந்த உத்தரவை கொழும்பு தலைமை நீதிபதி அசங்க எஸ் போதரகம பிறப்பித்துள்ளார். இந்த மோசடி திட்டம் நாட்டிற்குள் ஒழுங்கமைக்கப்பட்ட முறையில் செயல்படுத்தப்பட்டுள்ளதாக விசாரணை அதிகாரிகள் நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளனர். குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் நிதி குற்றப்புலனாய்வு பிரிவு இந்த மோசடியை பற்றிய தகவல்களை நீதிமன்றத்தில் சமர்ப்பித்துள்ளது. சந்தேக நபர்கள் நேற்று கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டனர். மேலும் மோசடியுடன் தொடர்புடைய ஏனைய சந்தேக நபர்களையும் உடனடியாக கைது செய்து நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்த வேண்டும் என நீதிபதி உத்தரவிட்டார். சந்தேக நபர்கள் போதைப் பொருட்களுக்கு அடிமையானவர்களாக இருப்பது விசாரணையில் தெரிய வந்துள்ளது. ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றக்கும்பலின் உறுப்பினரான கெஹல் பத்ர பத்மியுடன் நெருங்கிய தொடர்பு வைத்திருந்த குற்றச்சாட்டின் பேரில் உப காவல்துறை பரிசோதகர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. சந்தேக நபர் குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறை ஊடக பேச்சாளர் உதவி காவல்துறை அத்தியட்சகர் எஃப்யூ வுட்லர் தெரிவித்துள்ளார். குறித்த உப காவல்துறை பரிசோதகர் கம்பகா பிரிவின் குற்ற விசாரணை பிரிவில் பணியாற்றியவர் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார்.
இந்தோனேசியாவில் கைது செய்யப்பட்ட கெகல் பத்ர பத்மி உட்பட குற்றக்கும்பலின் 5 உறுப்பினர்களை குற்றப்புலனாய்வு திணைக்களம் தொடர்ந்தும் தடுத்து வைத்து விசாரணை செய்து வருகின்றது. இந்த விசாரணைகளின் போது தெரிய வந்த தகவல்களின் அடிப்படையில் சந்தேக நபர் கைது செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. எல்லேப்புல பிரதேசத்தில் 3 பேருந்துகள் ஒன்றுடன் ஒன்று மோதி விபத்துக்குள்ளாகி உள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். இந்த விபத்து இன்று வியாழக்கிழமை காலை கொழும்பு பதுளை பிரதான வீதியில் பெலாங்கொடை எல்லேப்புல பிரதேசத்தில் இடம்பெற்றுள்ளது. விபத்தின் போது பாடசாலை மாணவர்கள் உட்பட பலர் காயமடைந்துள்ளதாக காவல்துறையினர் குறிப்பிட்டுள்ளனர். பெல்மடுல்லவிலிருந்து பலாங்கொடை நோக்கி பயணித்த இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பேருந்து ஒன்றும், பலாங்கொடையிலிருந்து கொழும்பு நோக்கி பயணித்த தனியார் பேருந்து ஒன்றும், இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான மற்றொரு பேருந்து ஒன்றுடன் ஒன்று மோதியதில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது. காயமடைந்தவர்கள் பிரதேசவாசிகளின் உதவியுடன் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். இந்த விபத்து தொடர்பான விசாரணைகளை போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர். கொழும்பு கொல்லப்பட்டி பிரதேசத்தில் துப்பாக்கியுடன் 2 போலீசாரினால் கைது செய்யப்பட்டுள்ளனர். குறித்த கைது நடவடிக்கையானது நேற்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது. சந்தேகத்துக்கிடமான முறையில் பயணித்த மோட்டார் சைக்கிளில் மேற்கொள்ளப்பட்ட சோதனையின் போதே மேற்படி 2 கைது செய்யப்பட்டனர். இதன்போது அவர்களிடமிருந்து T56 ரக துப்பாக்கி போலீசாரால் கைப்பற்றப்பட்டுள்ளது. மேலும் இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். யாழ்ப்பாணத்தில் குளவிக்கோட்டுக்கு இலக்காகிய வயோதிப பெண்ணொருவர் உயிரிழந்துள்ளார். தெல்லிப்பளை வித்தகபுரத்தைச் சேர்ந்த 82 வயதான செல்வநாயகம் பாலசரஸ்வதி என்பவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். நேற்று முன்தினம் வீட்டுக்கு பின்னால் தென்னை ஓலையுடன் இருந்த மிகப்பெரிய குளவிக்கூட்டை குறித்த பெண் தட்டி பார்த்துள்ளார். இதன்போது அதில் இருந்த குளவிகள் அவர் மீது கொட்டிய நிலையில் தெல்லிப்பளை ஆதார வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டார். எனினும் சிகிச்சை பலனின்றி அன்றைய தினமே இரவு 10 மணியளவில் குறித்த பெண் உயிரிழந்துள்ளார். அவரது சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி நமச்சிவாயம் பிரேம்குமார் மேற்கொண்டார். சாட்சிகளை தெல்லிப்பளை காவல்துறையினர் நெறிப்படுத்தியமை குறிப்பிடத்தக்கது. முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க தான் பயன்படுத்தி வந்த உத்தியோகபூர்வ இல்லத்தை விட்டு வெளியேறியுள்ளார். முன்னாள் ஜனாதிபதிகளின் வரப்பிரசாதங்களை ரத்து செய்யும் சட்டம் நிறைவேற்றப்பட்டதை தொடர்ந்து உத்தியோகபூர்வ இல்லத்தை விட்டு அவர் வெளியேறியுள்ளார். நாடாளுமன்றத்தில் நேற்று ஜனாதிபதிகளின் வரப்பிரசாதங்களை ரத்து செய்யும் சட்டம் மூலம் நிறைவேற்றப்பட்ட நிலையில் அதனை சபாநாயகர் நேற்றைய தினமே சான்றுரைப்படுத்தியிருந்தார். குறித்த சட்டம் நேற்று முதல் அமலுக்கு வந்த நிலையில் முன்னாள் ஜனாதிபதிகளான மைத்திரிபால சிறிசேன, சந்திரிகா குமாரதுங்க இலங்கை விட்டு வெளியேறியுள்ள நிலையில் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவ உத்தியோகபூர்வ இல்லத்தை விட்டு வெளியேறவுள்ளார். மேல் சப்ரகமுவ மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் காலி, மாத்தறை, கண்டி மற்றும் நுவரெலியா மாவட்டங்களிலும் பல தடவைகள் மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. குறித்த விடயத்தை வளிமண்டலவியல் திணைக்களம் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவித்துள்ளது. வடக்கு, கிழக்கு மற்றும் ஊவா மாகாணங்களில் பல இடங்களில் பிற்பகல் வேளைகளில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடிய சாத்தியம் நிலவுகின்றது. இந்த பிரதேசங்களில் சில இடங்களில் மாலை வேளைகளிலும் இரவிலும் பகல் வேளைகளிலும் 50 மில்லிமீட்டர் அளவான ஓரளவு பலத்த மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகின்றது. இடியுடன் கூடிய மழை பெய்யும் சந்தர்ப்பங்களில் அந்த பிரதேசங்களில் தற்காலிகமாக அதிகரித்து வீசக்கூடிய பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக்கொள்ளுமாறு பொதுமக்கள் அறிவுறுத்தப்படுகின்றார்கள். இத்துடன் அகிலம் நியூஸின் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள அகிலம் நியூஸ் ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். அகிலம், மாற்றத்திற்கான மக்கள் குரல். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம கீழே இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.